எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, லாஸ் எவ்வளோ. சூப்பரான பிஸ்னஸ் மாடலாக இருக்குல்ல, பார்க்கும்போது ஃபண்டட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போயிடலான்னு இல்லை. சீரியஸாக சொல்லுவாங்க, இதுதான் மாடலு. கொடுக்குறது எல்லாமே விர்ச்சுவல் அக்கௌண்ட், எப்படி அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதில் வேற 90 to 30 இதை யாருமே பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ப வேணாம்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மாலாம் ப்ராஃபிட் ஒரு 20 கொடுக்க மாட்டான், அவ்வளோ ரூலை ஃபாலோ பண்ணுவோம். எப்படிதான் உங்களோட வித்ட்ராவலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. நீங்கள் எதுவுமே அவங்க ரூலில் பீச்சே பண்ணலை அப்படின்னாலும் மேக்ஸிமம் பீச் பண்ண பார்ப்பான். சப்போஸ் யூஆர் இன்ஃப்ளூயன்சர் மீன்ஸ் உனக்கு வித்ட்ராவல் ப்ராசஸ் இவன் மேக்ஸிமம் இல்லை. எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி தான், பிஸ்னஸ் மாடல் இதுதான். ஆனால் என்ன அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் $1 ப்ராஃபிட் பண்ணால் என் ரியல் மணியில் நான் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே முடியுமா? முடியாது. ஏன்னா 2 ஃபேஸை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல. இதுக்கு தான் சொல்லுவேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது உங்களுடைய ப்ராஃபிட் மணியாக இருக்கும். ட்ரேடிங்லேருந்து வந்த ப்ராஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $200 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா? ஏன்னா யூ வில் பி என்ஜாயிங் வித் another $100. ஃபண்டட் அக்கௌண்ட் நான் வாங்க போகிறேன், பிளைண்டாக போயிட்டு வாங்கிடாது. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணி நானே பார்த்தேன். எவ்வளோ பெரிய ட்ரேடரானாலுமே நிறைய அக்கௌண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பெரிய கேபிட்டல் தான். எனக்கு ரியல் மணிக்கு நான் $1 ப்ராஃபிட் பண்ணாலும் நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு, ஏன்னா நான் யார்ட்டையும் இது பண்ணது இல்லை. இங்கே போய்ட்டு மேக்ஸிமம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூலுமே அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கண்ணு முன்னாடியே தான் சொல்லிச்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது.